வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, முள்ளங்கி போட்டு அரைச்சி விட்டு ஒரு சாம்பார் பண்ண போறோம். அப்புறம் வாழைத்தண்டு தேங்காய் போட்ட கறி, அதுக்கப்புறமா புட்டு கடலைக்கறி முதலே பண்ணி வச்சிருப்போம். மத்தியானத்துக்கு தான் புட்டு. ஸோ அதனால கடலைக்கறி எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் சாம்பாருக்கு வறுத்து அரைக்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நான் முள்ளங்கியை இந்த பக்கம் வேக வச்சிருக்கேன். புளி தண்ணி சேர்த்துடலாம். அப்புறம் கொஞ்சம் மஞ்சள் பொடி, அப்புறம் தேவையான உப்பு. இது நல்ல ஒரு கொதி வரட்டும். அதுக்குள்ள வறுத்துக்க வேண்டியது என்னென்னு பார்த்தலாம். ஒரு சின்ன பீஸ் பெருங்காயம், காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகா ஒரு 5 போட்டிருக்கேன். அப்புறம் தனியா 2 டீஸ்பூன், கடலைப்பருப்பு 1 டீஸ்பூன், வெந்தயம் 1 பிஞ்ச். இப்போ இது கூடவே ஒரு 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய். தேங்காய் ரொம்ப செவக்க வறுக்கணும்னு அவசியம் இல்லை. எப்பயும் போல தேங்காயோட ஈரப்பதம் போனா போதும். இப்போ ஆஃப் பண்ணிடுறேன். ஆறுனதுக்கு அப்புறமா இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். சாம்பாருக்கு நல்லா அரைச்சாச்சு. இந்த பக்கம் பாருங்க, புளி தண்ணியும் நல்லா கொதி வந்துடுது. இப்போ அரைச்சதை சேர்த்துடலாம். இப்போ அரைச்ச விழுதியும் சேர்த்துட்டோம். தோரம்பருப்பு நல்லா ஒரு 2 கரண்டிக்கு தோரம்பருப்பு வாஷ் பண்ணிட்டு கொஞ்சம் மஞ்சள் பொடி பெருங்காயம் போட்டு வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன். இப்போ அதை சேர்த்துக்கலாம். நம்ம எல்லாம் சேர்ந்து நல்லா ஒரு கொதி வரட்டும். இந்த பக்கம் சாம்பாருக்கு தாளிச்சிடலாம். கொஞ்சம் எண்ணெய் விட்டுப்போம். கடுகு வெந்தயம் தாளிச்சிடலாம். அப்புறம் 2 வரமிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை. நம்மளுடைய முள்ளங்கி சாம்பார் ரெடி. அடுத்தது கடலைக்கறிக்கு தான் நம்ம வதக்கிக்க போறோம். அதுக்கு கடாயில தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கேன். ஒரு 10 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு சின்ன பீஸ் பட்டை, 2 கிராம்பு. உங்களுக்கு மசாலா ரொம்ப பிடிக்கும்னா நீங்க ஜாஸ்தியா சேர்த்துக்கலாம். அப்புறம் காரத்துக்கு வரமிளகா, தனியா நல்ல ஒரு டீஸ்பூன், மிளகு ஒரு 1/4 டீஸ்பூன். ஃபர்ஸ்ட் இதை வறுத்துப்போம். ஒரு சின்ன துண்டு இஞ்சி, அப்புறம் ஒரே ஒரு தக்காளி. இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துடலாம். தேங்காய் நல்ல ஒரு 1/2 கப்புக்கு தேங்காய் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் மஞ்சள் பொடி. நான் இதில் வரமிளகா சேர்த்துருக்கேன் காரத்துக்கு. நீங்கள் வரமிளகா பொடி இருந்தால் அதுக்கும் சேர்த்துக்கலாம். அதே மாதிரி தனியா போட்டிருக்கேன். தனியாவுக்கு பதிலாக நீங்கள் தனியா பொடி சேர்த்துக்கலாம். ஸோ இது எல்லாமே நம்மளுடைய விருப்பம் தான், ஆப்ஷனல் தான். ஸோ நான் இன்னைக்கு வரமிளகாயும் தனியாவும் சேர்த்து வறுத்து அரைச்சி தான் பண்ண போகிறேன். வதங்கிட்டு மிக்சி ஜாரில் மாற்றிடுவோம். கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறமா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அதே கடாயிலே என்ன பண்ண போகிறோம்னா, வாழைத்தண்டு தேங்காய் போட்ட கறி தான் பண்ண போகிறோம். அதுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். காஞ்சிருக்கு. கடுகு உளுத்தம்பருப்பை தாளிச்சிடலாம். கொஞ்சம் கருவேப்பிலை, காரத்துக்கு ஒரே ஒரு பச்சை மிளகா, ஒரு கைப்பிடி பாசிப்பருப்பு ஊற வச்சிருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். கொஞ்சமா தண்ணி விட்டு மூடி வச்சிருவேன். பாசிப்பருப்பு கொஞ்சம் வேகட்டும். அடுத்தது வாழைத்தண்டு தான் சேர்க்க போகிறோம். பாசிப்பருப்பு கொஞ்சம் வெந்திருக்கும். நான் வாழைத்தண்டு மோரில் போட்டு வச்சுருந்தேன். இந்த மோரை வீணாக்க வேண்டாம் நீங்கள். அதில் கொஞ்சம் உப்பும் பெருங்காயம் போட்டு அப்படியே குடிச்சிடலாம் நம்ம. அதே மாதிரி இதை காரக்கறியாக பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வாழைத்தண்டை நம்ம தாளிச்சிட்டு அப்படியே கட் பண்ணி போட்டுட்டு உடனே போட்டுட்டிங்கன்னா மோர்லலாம் போடணும்னு அவசியம் இல்லை. அப்போ தான் நமக்கு அந்த உருளைக்கிழங்கு பண்ணால் எப்படி ரோஸ்ட்டாக வரும், அந்த மாதிரி இந்த வாழைத்தண்டும் காரக்கறி பண்ண முடியும். அந்த மாதிரி வரும். ஸோ இப்போ நான் இன்னைக்கு மோரில் போட்டிருக்கேன். வாழைத்தண்டை சேர்த்துடலாம். மூடி வச்சிருவோம். எப்பயுமே சொல்ற மாதிரி வாழைத்தண்டு உப்பு தாங்காது. அதனால கொஞ்சம் வெந்ததுக்கு அப்புறமா நம்ம உப்பு மட்டும் சேர்த்துக்கலாம். பக்கம் கடலைக்கறி தான் பண்ண போறோம். எண்ணெய் விட்டுருக்கு. அது நல்லா காஞ்சிருது. கடுகு சேர்த்துடலாம். தேங்காய் எண்ணெயில் பண்ணாதான் நல்லா டேஸ்டா இருக்கும். இப்போ வதக்கினோம் இல்லையா, அதை அரைச்சி வச்சிருக்கோம். அந்த அரைச்ச விழுத சேர்க்கலாம். தேவையான அளவு தண்ணியும் விட்டுப்போம். இந்த பக்கம் வாழைத்தண்டு ரெடி ஆயிட்டு இப்போ இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். இந்த பக்கம் கடலைக்கறிக்கு கொதிச்சுட்டு இருக்கு. நம்ம அரைச்சு விட்டது இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம்.
தேங்காய் போட்டுக்கலாம், கொஞ்சம் பெருங்காயப்பொடி, அவ்வளோதான். உங்களுடைய வாழைத்தண்டு தேங்காய் போட்ட கறியும் ரெடி. அதை ஆஃப் பண்ணிடுவோம். கொஞ்சம் கொத்தமல்லி. இந்த பக்கம் நல்லா கொதிச்செடுத்து இப்போ வேக வச்சு வச்சிருக்கிற கருப்பு கொண்ட கடலையை சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி அதில் உப்பு போட்டிருக்கோம், அப்புறம் அரைக்கும் போது உப்பு போட்டிருக்கோம். ஸோ இது ரெண்டும் சேர்ந்து கொதிச்சு வரும்போது கரெக்டாக இருக்கும். நல்ல ஒரு கொதி வரட்டும். இந்த பக்கம் கடலை கறி ரெடி ஆகிடுத்து. நல்ல ஒரு கொதி வந்துடுது. மேலாக கொத்தமல்லியை போட்டுட்டு ஆஃப் பண்ணிடுவோம். அவ்வளோதான், நம்மளுடைய கடலை கறியும் ரெடி. இன்னைக்கு என்ன ரெசிபின்னு பார்த்துருப்பீங்க. முள்ளங்கி போட்டு அரைச்சி விட்ட ஒரு சாம்பார். அதுக்கப்புறம் காரெல்லாம் வறுக்கிறதுக்குள்ள காரெல்லாம் உங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க. அப்புறம் வாழைத்தண்டும் பாசிப்பருப்பும் போட்டு ஒரு தேங்காய் போட்ட கறி, புட்டுக்கு தொட்டுக்கிற மாதிரி ஒரு கடலைக்கறி. இது சப்பாத்திக்கும் தொட்டுக்கலாம், ரைஸ்லையும் மிக்ஸ் பண்ணி சாப்பிடலாம். நம்மளுடைய விருப்பம் தான். ரொம்பவே நல்லா டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.